to add mixed recurring decimals. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து how to add pure recurring decimals னு பார்த்தோம். இந்த வீடியோல mixed recurring பத்தி பார்க்கலாம். So mixed recurring ஓட definition என்னன்னு பார்க்கலாம் first. So in a decimal fraction after decimal point க்கு அப்புறம் வந்துட்டு at least one digit வந்துட்டு non repeating ஆ இருந்துட்டு then repeating ஆ இருக்கும்போது அது வந்து mixed recurring நம்ம சொல்லுவோம். இங்கே கொடுத்திருக்க எக்ஸாம்பிளில் உங்களுக்கு தெரியும் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 3 5 3 டிஜிட்ஸ் இருக்குது. இதில் 3 5 டிஜிட்ஸ்க்கு மட்டும் பார் இருக்குது, விச் மீன்ஸ் 35 தான் இங்கே ரிப்பீட்டிங். இங்கே 2ன்றதுக்கு மேலே பார் கிடையாது. ஸோ இது வந்து நான் ரிப்பீட்டிங். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு நான் ரிப்பீட்டிங்காக இருந்துட்டு மீதி நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஹவு டு ஆட் மிக்ஸ்ட் ரெக்கரிங் டெசிமல்ஸ்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான கொஸ்டின். இது ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்ட்ஸ் அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அடிஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் ஃபார் மிக்ஸ்ட் ரெக்கரிங் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ஸுமே சேம் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ்ட் ரெக்கரிங் ஃபார்மில் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் மாதிரி இருக்கும். ஒன்று வந்துட்டு பியூர் ப்ளஸ் மிக்ஸ்ட் ரெக்கரிங் இருந்தால் அது வேறு மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ்ட் ரெக்கரிங்ன்றனால இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நாங்கள் வந்துட்டு டெசிமல் ஃபார்மில் இருக்க நம்பரை வந்து ரேஷ்னல் ஃபார்ம் நம்பர் ஃபார்ம் P/Q எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஃபார் பியூர் ரெக்கரிங், டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், மிக்ஸ்ட் ரெக்கரிங் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெசிமல்ஸை வந்து எப்படி வந்துட்டு ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டுமே மிக்ஸ்ட் ரெக்கரிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. அந்த 4 டிஜிட்ஸில் வந்து 2 டிஜிட்ஸ்க்கு பார் இருக்குது. ஸோ எத்தனை டிஜிட்க்கு பார் இருக்கோ அத்தனை 9 ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 9 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வந்து நான் ரிப்பீட்டிங் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் வந்து நான் ரிப்பீட்டிங் ஏன்னு சொல்கிறோன்னா இங்கே பார் இருந்தால் தான் ரிப்பீட்டிங், இங்கே வந்து பார் இல்லை. ஸோ இது நான் ரிப்பீட்டிங். ஸோ அத்தனை ஜீரோஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 2 9, இங்கே நான் ரிப்பீட்டிங் 2 டிஜிட் இருக்கனால 2 0. சேம் கேஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. அதில் 2 டிஜிட்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டிங், அதனால் 2 9. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து நான் ரிப்பீட்டிங், ஏன்னா பார் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து 2 0 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர் எப்படி எழுதணும், கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து என்டையர் நம்பர் டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி ஹோல் நம்பரை ஃபஸ்ட் எழுதணும். ஸோ 3 3 4 3 மைனஸ் எந்த டிஜிட்க்கு வந்துட்டு பார் இல்லையோ அத்தனை டிஜிட்ஸுமே நீங்கள் வந்து இங்கே தனியாக எழுதணும். ஸோ மைனஸ் இங்கே வந்து 2 டிஜிட்க்கு தான் பார் கிடையாது. ஸோ 33 எழுதியிருக்கோம். லைக்வைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எப்படி வரும்னா கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே 1 இருந்தால் கூட அந்த நம்பரையும் சேர்த்து தான் நீங்கள் இங்கே எழுதியிருக்கணும். இங்கே 0 இருக்கனால தான் வந்து இங்கே இருக்க நம்பர்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட்குள்ளே நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் எழுதணும். ஸோ 1888 மைனஸ் எத்தனை டிஜிட்டுக்கு வந்துட்டு பார் இல்லையோ அதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்துட்டு பார் இல்லாத டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் இருக்குது, அதாவது 18 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மைனஸ் 18 டிவைட் பை 9900. இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும் இப்போது. ஸோ சப்ராக்ட் பண்ணி வந்த ரிசல்ட்ஸ் தான் இது. இப்போ இங்கே வந்துட்டு காமன் டினாமினேட்டர் இருக்கனால காமனாக நீங்கள் எழுதிட்டு நியூமரேட்டர் ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ காமன் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5180 டிவைட் பை 9900. தென் இது வந்து ரேஷ்னல் நம்பர் டு டெசிமல் நம்பர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரிசல்ட் உங்களுக்கு. இந்த ரிசல்ட்டுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ரேஷ்னல் நம்பராக வரும். அதுதான் இங்கே காமிச்சிருக்கோம். 5232 மைனஸ் 52 டிவைட் பை இது. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ரிசல்ட் வரும். ஸோ டெசிமல் டு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இது ரெண்டையும் தான் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ அதோட ரிசல்ட் தான் இது வந்துட்டு. ஸோ ரேஷ்னல் ஃபார்ம் வந்து டெசிமல் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.